இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் குவைத் டவரு. அதாவது அரபில் குவைத் அப்ராச்சும்பாங்க. இது குவைத் டவரு. குவைத்தோட அடையாள சின்னம். இதில் ஃபஸ்ட்டு இது ஃப்ளோரில் வந்து இந்த ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஹோட்டல் இருக்குது. ரெண்டாவது வந்து வீவிங் பிளேஸு. குவைத்து நல்லா தெரியும், கடற்கரை ஏரியாவும் இதுவும். இது எப்படி போகணும்னா, நம்ம குவைத் சிட்டியில் இருக்குது 40 நம்பர் ரோட்டில் வந்தாலும் சரி, 50 வந்தாலும் சரி, 1 நம்பர் ரோட்டில் இறங்கி நேராக 30 முடிஞ்சால் கூட 25 நம்பர் ரோடு வரும். 25 ஃப்ரீ ரைட் எடுத்தாக்குள்ள அடுத்த சிக்னலில் லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட் எடுத்தாக்குள்ளே வந்துடும். உள்ளே போயிட்டு அதாவது நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கிங்க்கு உள்ளே நேரடியாகவே போயிடலாம். உள்ளே பார்க்க போகிறேன்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துக்கலாம். காரில் வந்தீங்கன்னா நேராக போயிட்டு உங்களோட பார்க்கிங்கை அங்கே பண்ணிக்கோங்க. அங்கே பண்ணிவிட்டு டிக்கெட் எடுக்கணும். இங்கே டிக்கெட் வந்து 3 கேடி ஆகுது. ஒரு ஆளுக்கு வந்து 3 கேடி டிக்கெட்டு. மேலே போயிட்டு பார்க்கணும்னா, அதாவது வீவிங் பிளேஸ் தான், ஹோட்டலுக்கு தனி. இப்போ நம்ம காரை பார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ மேலே போகலாம். என்ன ப்ரொசீஜர்னு பார்ப்போம். இப்போ மேலே ஹோட்டலுக்கு வேணால் போகலாம். ஹோட்டல் இல்லைன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து ஹோட்டல் வந்து பப்பை சிஸ்டம் தான். அது வந்து காசு கூட 20 கேடிகிட்ட சொன்னாங்க. அது நம்ம டிக்கெட்டு மட்டும்தான் எடுத்தோம். மேலே வீவிங் பிளேஸ் பார்க்குறதுனால அதோட ரேட்டு வந்து 3 கேடி. முதல்ல இங்கே போயிட்டு லெஃப்ட் இது பண்ணோம்னா லெஃப்டில் தான் வந்து இந்த டிக்கெட் வாங்குறவர் இருப்பார். இது வந்து பொருள் கடை. சில கிஃப்ட் ஐட்டம் இருக்கும். எது வேணுமாலும் வாங்கிக்கலாம். நான் வெரி காஸ்ட்லி. நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம். அந்த பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டிக்கெட்டு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்துருவாரு. நீங்கள் மேலே நேரடியாக வீவிங் பிளேஸ் போயிடலாம். இப்போ வீவிங் பிளேஸ் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, 2வது ஃப்ளோர், 2 ஃப்ளோர் இருக்கும். மேலே ஃபஸ்ட்டு கீழே பார்த்தோம்னாவே நல்லா இருக்கும். முதல் தடவை வந்து பார்க்கும்போது செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொரு ஆச்சரியம் இருந்துச்சு. மாடிக்கு ஏறி போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது இது வந்து மூவிங் ஆகிட்டே இருக்கும் மேலே. அது வந்து எனக்கு போயிட்டு பார்த்தாக்குள்ளே தெரியல. அது அப்படியே கீழே ஒரு ரவுண்டு மாற்றிட்டு நான் அதை காணிக்கல. இன்னும் மூவிங் ஆகிற மாதிரி ஒரு பயங்கர ஃபீலாக இருக்கும். அதில் பார்த்தோம்னா நல்லா தெரியும். நல்லா பொழுது இருக்கும்போதே டைமிங்கில் வாங்க, நல்லா பார்க்கலாம். சூப்பரான வியூவிங்கு, சன் செட் ரைஸ். நாங்கள் போகும்போது சன் செட் ஆனிச்சு. போயிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவிங்கு. இப்போ அந்த இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மேலே இருக்குது. அதில் ஏறி போனால் கூட பார்த்தோம்னா அது ஒரு மூவிங் ஆகிட்டே இருக்கும், ரன்னிங்லேயே இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அது வந்து உள்ளே தள்ளி இருக்கும். அப்படியே கீழே போயிட்டு மாதிரி இருக்கும். அந்த ஒரு பிளேஸ் சூப்பராக இருக்கும் பார்த்தாவே. அது வந்து பார்த்தா டோட்டலாக தெரியும். அது போக இதில் மேலே வந்து பக்காலா இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் பக்காலாவில் எல்லா பக்காலா மாதிரி ஜூஸு, கேக்கு, காஃபி எல்லாமே கிடைக்கும். அதை கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜூஸு, காஃபி எல்லா ஐட்டமே இருக்கும். சும்மா ஒரு மினி பக்காலா மாதிரி தான். மேலேயே இருக்கும். நம்ம வீவிங்கில் இது நடக்க வேண்டாம். இந்த பாருங்கள், இந்த மூவிங் இருக்குது பாருங்கள், அது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுவே சுற்றி வந்துடும். நம்ம ஏதாவது ஒரு டேபிள் டென்னம்னா போதும். இங்கே தெரியுதுங்களா, அந்த மூவ் ஆகுது பாருங்கள். இதுதான் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம நின்னா இருக்குது நல்லா செமையாக இருக்கும். மேலே இருந்து முன்னாடியெல்லாம் போயிட்டு ஒரு குவைத்தெல்லாம் ரொம்ப பாலைவனமாக ரொம்ப காஞ்சி தான் தெரியும். இப்போ நல்ல பச்சை பச்சைன்னு நிறைய இடங்கள் தெரியுது. அதாவது குளிர்காலம் முடிஞ்சிச்சுன்னா வெயில் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால இப்போ